ஹாய் வணக்கம் காய்ஸ். அதாவது இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நாளே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, எங்கேயாவது போகிறதுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. அதனால் எங்கே போகலான்னு யோசிச்சுட்றப்ப பேசாமல் எங்கேயாவது கோயிலே போகலான்னு தோணுச்சு. அது மாதிரி ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மதுரையில் வந்து அவுட்டரில் இந்த நரசிங்க பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து ரெகுலராக போய்கிட்டு இருந்தேன். இப்போ போகிறத விட்டுட்டேன். இப்போ ஒரு 2 வீக்ஸ் தோணிக்கிட்டே இருந்துச்சு, 2 வாரம் முன்னாடி தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு போகவே முடியல. ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி விட்டுட்டோம்னா அடுத்து வந்து ஃபுல்லாமே ஒர்க்கிங் டேஸாக இருக்கும், போக முடியாது. அதனால் பெருமாளை போய் பார்த்து நிம்மதியாக வேண்டிட்டு, பெருமாளே எதுவும் எனக்கு வேணாம், நிம்மதியை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பெருமாள்கிட்ட அப்படியே ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது நிம்மதியை கொடுக்கணும். நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் வந்து நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா மக்கள் அனைவரும் வந்து நிம்மதியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் வேணாம், சொத்து சுகம் வேணாம், காசு வேணாம். சில பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நல்லபடியாக ரிசல்ட் வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று அப்படி அப்படின்னு. படைத்தவன் அவனுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எது கொடுக்கணும்னு சொல்லி. நீங்கள் போய் ஜஸ்ட்டு வந்து நின்றால் மட்டும் போதும். நீங்கள் போய் பார்த்து இந்த பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து இங்கே அந்த நிறையா உழவு பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? நிறையா உழவு அப்போயே வந்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ஸ்பைன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி பாண்டியன் மன்னன் வந்து ஆட்சி பண்ணும்போது இந்த சோழ நாட்டில் இருந்து, இது வந்து நான் ஒரு கட்டுக்கதையாக இல்லை உண்மையான்னு தெரியல, ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அதனால நான் சொல்கிறேன், என்னை இருந்த பறச்சேன். இந்த பாண்டிய நாட்டு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறத பார்த்து இந்த சோழ நாட்டு மன்னன் வந்து சில உளவாளியை வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க போல். அப்போ இந்த உளவாளிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து சோழ நாட்டில் போய் இப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு லெஃப்ட் எடுக்கணுமா? இல்லை ஸ்ட்ரைட்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக எங்கே இருக்கோன்னா ஒத்தக்கடையில் இருக்கோம். மதுரையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு, மாட்டுத்தாவணிலேருந்து 2 கிலோமீட்டர் ஒத்தக்கடை வந்துடும். ஓகே. அப்போ வந்து இந்த சோழ மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உளவாளிகளை வந்து ஏதோ பூஜைலாம் பண்ணி நரசிங்கன் வந்துருச்சு பாருங்கள், நரசிங்கம். ஓகே. அப்படியே இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஈஸியாக அந்த கோயிலுக்கு போயிடலாம். எஸ், திஸ் ரோடு ஒன்லி. அப்போ வந்து இந்த சோழ மன்னர்கள் அந்த உளவாளிகள்லாம் ஒரு யாகம் நடத்தியிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யாகத்திலேருந்து ஒரு யானை வந்து ஒரு பெரிய ஆயுதத்தோட மதுரையை அழிக்கிறதுக்காண்டி படையெடுத்து வந்திருக்கு. அப்போ இந்த பாண்டிய மன்னர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி, பாண்டிய மன்னர்கள் வந்து மீனாட்சி அழகர் கோயில் அழகர் இருப்பார்ல, அவங்ககிட்ட போயிட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதாவது கேட்குற விதத்தில் பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த விஷ்ணு, அதாவது அழகர் தான், இந்த அழகர் வந்து வேறு ரூபத்தில் போய் சிங்க வடிவத்தில் போய் அந்த யானையை வந்து மதுரைக்கு வந்து அதாவது மதுரை, இப்போ இந்த யானை மலை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா மதுரை அவுட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. மதுரைக்குள்ளே விடாமல் அப்படியே இந்த யானையை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அதாவது இந்த யானையை வந்து அப்படியே சிலையாக்கி, இன்னும் இப்படியே விட்டாலும் இது எப்படி இருந்தாலும் பரவும் மதுரைக்கு வரும்னு சொல்லி அப்படியே அந்த நரசிம்மர், அதாவது இந்த சிங்கம் வடிவிலான அந்த யாகம் பண்ண ஒரு வைப் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது வந்து இந்த குகைக்குள்ளே போயிட்டு சிம்மம், அதாவது நரசிம்மராக வந்து உள்ளேயே உக்காந்துருக்கு அப்படின்ற ஒரு கதை இருக்குது. இந்த கதையை தான் சொல்கிறேன். இது வந்து நிறையா பேர் வந்து இதை பாண்டியன் மன்னர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல.
ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த ஒத்தக்கடையிலேருந்து நரசிங்கன் அப்படின்ற ஏரியா கேட்டாலே சொல்லிடுவாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான ஒரு கோயில். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது யோகம் நடக்கணும், ஏதாவது நிறைய பேர் வந்து இந்த புள்ளி சுனி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து வழிபடலாம். ஏன்னா இந்த கோயில் வந்து அனைவரையும் வரவேற்கும் ஒரு கோயில். நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி ரெகுலராக வருவேன். ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வர்றதில்லை. இப்போ ஒரு வருஷம் கழித்து வரேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கோயிலுக்கு போனாலுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மலைக்கு வந்து அடிவாரத்தில் கோயில் கிடையாது, மலைக்குள்ளே தான் கோயில். அதாவது மலையை வந்து குடஞ்சி பாண்டியர்கள் வந்து நரசிம்மர் அந்த சாமிக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து நிறையா இந்த ஜெயினிசம், புத்திசம் அந்த குகைகள்லாம் இதில் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் காலேஜுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டு வருவாங்க. பட்டு இப்போ வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க. ஓகே, நம்ம அப்படியே பைக்கை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம ஹெல்மெட்டை கழட்டிட்டு கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போகலாம். நான் உள்ளே அப்படியே கொஞ்சம் நம்ம கரெக்டாக அந்த நரசிங்க பெருமாள் கோயில் வந்துட்டோம். பாருங்கள், கோயில் வந்து இந்த யானைமலைக்கு அடிவாரத்தில் எப்படி அழகாக அமைஞ்சிருக்குன்னு. இந்த மதுரையில் இருக்கவங்க, மதுரையில் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலை பற்றி ஓரளவு தெரியும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்டுச்சுன்னு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. பாண்டியர் மன்னனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்களேன், வியூவை பாருங்கள். அப்படியே யானைமலைக்கு அப்படியே சூரிய உதயம் ஆகுது. அப்புறம் இந்த கோயில் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோயில் வெளிப்பகுதியில் தான் இந்த கோயில் இருக்குது. இது ஒரு மண்டபம். அதாவது நீங்கள் அப்படியே இந்த கோயிலேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறையா கல்வெட்டுக்கள், சிற்பங்கள் அந்த மாதிரிலாம் ஏதோ எழுதியிருந்துச்சு. அந்த காலத்து தமிழில் வந்து எழுதிருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு தாமரை குளம் ஒன்று இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து கோயில் வெளிப்பகுதி. நரசிம்மர் வந்து எங்கே இருப்பார்னா இந்த கோயிலை குடஞ்சி உள்ளே இருப்பார். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தாமரை குளம் உள்ளே வந்து குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருக்கும். அப்படியே இந்த யானைமலைக்கு அடிவாரத்தில் இந்த குளம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வத்தாத தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து நான் சின்ன வயசில் எங்கள் மாமாலாம் கூப்பிட்டு வரப்போ தண்ணி வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து தாமரை கொடிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கு, அதனால் வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோயில் வந்து இதெல்லாம் வெளிப்பகுதி இப்போ தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கோயில் வந்து குடவர கோயில் மாதிரி உள்ளே இருக்கும். கோயிலை வந்து குடஞ்சி வந்து வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து என்னால் வீடியோலாம் எடுக்க முடியாததுனால நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து வெளி சைடு அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்த பகுதி இது வந்து யானைமலை கிட்டக்க இருக்கும். அப்படியே ரைட் சைடு ஒரு ரூம் மாதிரி தெரியுதா, அங்கே தான் சாமி வந்து போனோடனே பார்த்துடலாம். நான் இப்போ சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டாஸு அதெல்லாம் போட்டிருக்கனால வந்து இதெல்லாம் இப்போ போட்டது தான். அவங்க வந்து கோயில் நிர்வாகத்துக்காண்டி அவங்களாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே குடஞ்சி தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாடன் குகை கோயில் செல்லும் வழின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இது போகணும்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்படியே மெதுவாக போய் பார்க்கப்ப அப்படியே போகிறப்போ ஒரு சின்ன சின்ன வீடெல்லாம் இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் கேட்டப்போ உள்ளே தான் வழி இருக்குது, சும்மா போகலாம் கட்டி தான். அப்புறம் உள்ளே அப்படியே போய் பார்த்தப்ப தான் ஒரு ரொம்ப பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொன்னால் தெரியாது, நீங்களே வந்து நேரில் வந்து பாருங்கள். யாருமே இல்லை இந்த இடத்துல.
அப்படியே ஒரு அமைதியாக இருந்துச்சு. பக்கத்தில் ரோட்டில் போகிற சவுண்டு, பக்கத்தில் வீடு இருந்துச்சு, அவ்வளோதான். அங்கங்கே குரங்குகள்லாம் இருந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குகை கோயில் வந்து முருகருக்காண்டி 8ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலுன்னு சொல்ல முடியாது, முருகருக்காண்டி ஒரு குடவரை கோயில். அதாவது இப்படி நம்ம பாறையிலேயே குடஞ்சி இந்த சிற்பங்கள் சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு பார்க்குறப்பே வந்து இப்படிப்பட்ட ஒரு இடமாடா அப்படின்னு தோணுச்சு. நான் சாமி கும்பிட தான் போனேன். பார்த்தா சரி, இங்கிட்டு ஒரு செல்லும் வழி மாதிரி போட்டிருந்துச்சு. போய் பார்க்குறப்ப தான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே போனோம்னா இங்கே ஒரு முனிவர் மாதிரி இருந்தார். ஒரு முனிவர் வந்து சரியாக தெரியல யார் இவருன்னு. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா வீடியோவில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக வந்து அந்த காலத்துலலாம் இன்ஜினியரிங் கிடையாது, எப்படி செதுக்கப்பட்டிருக்காங்கன்னு. இதில் இந்த போர்டில் வந்து நோட்டீஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, லாடான் கோயில் யானைமலை, அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து முருகர் அவருக்காண்டி அமைக்கப்பட்ட குடவரை கோயில் மண்டபம் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்களேன், அதாவது 8ஆம் நூற்றாண்டுனா இப்போ இருக்க காலம்னா சுமார் ஒரு 1400 1500 வருஷங்கள் முன்னாடி தமிழர்கள், அதாவது அந்த காலத்து, அதாவது நம்ம இப்போ வாழ்கிற தமிழர்களை விட 8ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற தமிழர்கள் வந்து மொழி எல்லாமே கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே வந்து அங்கங்கே கேட்டு போட்டுலாம் மூடிட்டாங்க. அதாவது நம்ம ஒழுங்காக இருந்தால் தானே கவர்மெண்ட்டு வந்து கரெக்டாக இருப்பாங்க. சில சேட்டைகள்லாம் பண்ணால் அவங்க மூட தான் செய்வாங்க. சரி, அப்படியே வாங்க. இங்கே ஒரு படி இருக்குது. அப்படியே படியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செதுக்கியிருக்காங்கன்னே தெரியலை. இப்போ வந்து கேட்டு வந்து போட்டாங்க, அதனால் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடில. அதாவது உள்ளே வந்து என்னென்னா ஒரு முருகரும் பக்கத்தில் வந்து வள்ளி, இல்லைன்னா வேறு அந்த பெண்ணோட பேர் யாருன்னு தெரியல, முருகர் இருக்கார். பக்கத்தில் ஒரு பெண் சிற்பம் இருக்குது. கூடவே வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து மயில், ரைட் சைடில் வந்து சேவல். இங்கிட்ட ஒரு முனிவர் இருக்கார், இந்த சைடு ஒரு முனிவர் இருக்கார். இதாங்க குடவரை கோயில். தமிழோட பெருமையை பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி எனக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஓரளவு நல்லா பீஸ்ஃபுல்லாக நம்ம தமிழரோட ஹிஸ்ட்ரியை வந்து என்னால் முடிஞ்சதை வந்து நேரம் ஒதுக்கி உங்களுக்கும் காமிச்சாச்சு, நானும் சுற்றி பார்த்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரசிங்க பெருமாள் கோயில் வந்து யாராவது பார்க்காதவங்க, மதுரையில் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு அருமையான கோயில். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.